சவுண்ட குரல் அடுப்ப. அன்பு சகோதர சகோதரிகளே வாங்க. ஒரு வாரமாக கடையை லீவ் போட்டு இன்னைக்கு கடையை ஆரம்பிச்சிருக்கேன். கை வலி இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால சரின்ட்டு முழு பரிசு லீவுக்கு 1 மாதம் லீவ் எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சமாக லைட்டாக பள்ளிக்கூடம் பொருளே போகிறதுனால கொஞ்சமாக வேலையை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம்னு கொஞ்சமாக மாவப்படைஞ்சு இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? நல்லா இருக்கணும் முடியுமா? பண்ணிட்டீங்களா? ஆசீர்வாதம். நன்றி நன்றி நன்றி. ஏங்க வாங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? வீட்டுகளில் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்னென்ன சமைச்சிங்க? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுவோம். என்ன நடந்துச்சுல, நான் அங்கங்கே போகிறேன் பாருங்க. போகிற இடத்துக்கெல்லாம் என்னென்ன நடக்குது அதை கவனமாக கேட்பேன். என்ன பேசுகிறாங்கன்னு ஒச்சை கேட்குறது. அது எப்போ இருந்து எனக்கு அந்த பழக்கம் வந்துச்சுடா, மாமியார் வீட்டில் இருந்து இல்லைங்க. என்ன சன்னி கிளார் அடிக்குது. ஏல கதவை மூடி விடல, கிளார் அடிக்குது வெயிலுக்கு. இது மாமியார் வீட்டில் ஒன்றா இருக்கும் பாருங்க. அப்போ நாத்தனாரெலாம் வருவாங்க. வந்து மாமியார்ட்ட என்னத்தை பேசுகிறாங்கன்னு வீட்டுக்கு முன்னாடி போய் அப்படி கேட்குறது. அப்படி கேட்டு கேட்டு பார்த்துக்கங்க. இப்போவும் அந்த பழக்கம் போகிறாப்புலையே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போன இல்லைங்க ஹார்ட் அட்டாக்காரரை பார்க்குறதுக்கு. அப்படி போகையில் ஹார்ட் அட்டாக்காரன்னு சொல்லக்கூடாது, இது ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன் இல்லைங்க. அங்கே போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு இருக்கையில் அவரை போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனாலாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்டா இது எங்கள் வீடு மாமியார் வீடு பக்கத்தில் இருக்கிறவரில் எங்களுக்கு அவரை தெரியும். நானும் 10 வருஷம் இருந்திருக்கேன்ல. அதனால அவங்க அங்கிட்டு ஓடிக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு இப்படி தெரிஞ்சாங்க. நான் மட்டும் ஒரு இடத்துல புருன்னு உட்காந்துட்டு பார்த்துங்க. உட்காந்தா அப்போதைக்கு அவசரமா பாடுக்குள்ள ஆத்தாடி அம்மாடி அப்பாடி ஆத்தாடி இப்படி பண்ணிட்டேடி ஆத்தாடி சண்டாளின்னு கதறிக்கிட்டு ஒரு குடும்பம் வந்துச்சு. கதன்னு கதறிட்டு வந்துச்சு. கதறிட்டு இருந்த குடும்பத்தை என்னடா அது இம்புட்டு ஒரு கதரில் வருது அப்படின்னு நானும் வேகமாக உட்காந்துருந்து எந்திரிச்சு யார் யாருன்னு பார்ப்போம்னு நானும் அவசரமாக யாருன்னு ஸ்ட்ரக்சரில் தள்ளிக்கிட்டு வைக்கிறது வராங்க வெங்கிட்டு யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு தாய் எழுது, பிள்ளை எழுது, குட்டி எழுது. எங்கள் அம்மா பாருங்க கதை எப்படி கேட்குது. உங்களை விட எங்கள் அம்மா தான் இருக்கு. என்ன நடச்சு அப்படி வாய வளர்ந்துக்கிட்டு கேட்குது. வாங்க நம்ம கதை பேசுவோம். அப்படி ஏமா சவுண்டு வைக்கவா? ஏமா நாங்கள் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்ல நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க கேளு. அப்புறம் பார்த்துங்க அப்படியே அங்கேருந்து டெச்சரில் வேகமாக தள்ளிட்டு வரா. யார்த்தாவது என்ன இருக்கும் என்னோட தெரியலையே. எங்கள் அம்மா நான் என்ன செய்ய தெரியுமா, ஆஸ்பத்திரி இல்லை, சரி அதை அப்புறம் சொல்கிறேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வயசு பிள்ளை என்னத்தையோ குடிச்சு தூக்கிக்கிட்டு வராங்க. இப்படி பண்ணி தேடி படுவாவே பாதகத்தின்ற ஆஸ்பத்திரியில் போய் அவசர வார்டில் சேர்த்து என்னத்தையோ கொண்டுக்கிட்டு ஓடுறாங்க. இங்கிட்டு ஓடுறாங்க. அவங்க அம்மா அந்த நான் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் அந்த இதை சேர்த்துருக்காங்க அந்த பிள்ளை. அம்மா எங்கள் முன்னையே உட்காந்துட்டு கதறுது. கல்யாணம் முடிஞ்சு இப்போத்தையும் கல்யாணம் முடிஞ்சான். கல்யாணம் முடிஞ்சு 3 மாதமோ எத்தனை மாதமோ தான் ஆகலாம். அதுக்கெல்லாம் அப்படி பண்ணிட்டு அழைத்தா என்ன தப்பு தவறுண்டாலும் நம்மக்கிட்ட சொல்ல வேணாம்மா, இப்படியா பண்ணுவா அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு அழுதுகிட்டு கும்பிடிக்கிட்டு கிடந்தாங்க. எனக்கு என்ன விவரம்னு சரியா தெரியல. ஐயே என்ன விவரம் அழுதுகிட்டு இருக்கிறவட்ட கேட்க முடியாதுல்லங்க. எதுக்கு இருந்து கேட்க முடியாது, எதுக்கு குடிச்சிச்சுன்னு கேட்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறது? இப்போ அவசரத்தில் இருக்காங்க. எனக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பெரும் ஆவலாக இருக்குது. சரின்னு பார்த்துக்குங்க. அதை இதை கொடுத்து இனிமா கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து குவான்னு வாந்தி எடுக்குது. கடைசியில் நல்லபடியாக நார்மல் நிலைக்கு வந்துச்சு. நார்மலாகிடுச்சு அப்படின்ட்டு வார்டு மாற்றி கரெக்டாக இவரை வார்டு மாற்றி கொண்டு வராங்க. அந்த பிள்ளையை வார்டு மாற்றி நாங்கள் இருந்த வார்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. வார்டுக்கே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, எங்கள் பக்கத்து பிடிக்க வந்துச்சு அப்படின்னு நினச்சி இந்த பிள்ளை இருக்கு நம்ம என்னென்னு இந்த தடவை கேட்டுடலாம். ஏன்டா இப்போதான் எல்லாருக்கும் சாந்தமாயிட்டாங்கல்ல அப்படின்னு யோசனை. அந்த பிள்ளை என்ன சொல்லுது, என்னை எதுக்கு காப்பாற்றுறீங்க, என்னை யார் காப்பாற்றுறது, என்னை யார் காப்பாற்றுறது ஆங்காரம் படுறான். ஏய் பேசாரி கட்டுறேன் என்னடி யார் காப்பாற்றுறா யாரை காப்பாற்றுனா உன்னையா? நாங்கள் ஒருத்தர் காப்பாற்ற கடவுள் தான் காப்பாற்றுறாரு. போ என்ன இப்போ நடந்துட்டு ஆறு காப்பாற்றுனா ஆங்காரப்படுக்கிட்டு ஆங்காரத்தில் அங்கே வச்சு கத்திக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு நரசு 4 இது பேசிட்டு போயிடுச்சு. இன்னொரு நரசா அமைதியாக இருந்துச்சு. சும்மா இருங்க சிஸ்டர், பேசாதே சிஸ்டர், அப்படிலாம் பேசாதே சிஸ்டர், சும்மா இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த இதை போட்டுச்சு, அந்த குளுக்கோஸ் போட்டுச்சு. இங்கிட்ட வந்து எங்கள் வீட்டிலே குளுக்கோஸ் போட்டுச்சு. குளுக்கோஸ் போட்டுட்டு மெதுவா இங்கே வருது, கத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாது, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. போலீஸுகள்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து வாக்குமூலம் கேட்குறாங்க. வாக்குமூலம் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. சொல்லாமல் கம்முன்னு படுத்துக்கிடுச்சு. சரி நல்லா ஆகட்டும், நல்லா குணமடையிட்டு வந்து கேட்குறோம், இப்போ டயர்டாக இருக்குது பிள்ளை, நாங்கள் அப்போ நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதையும் பார்த்துக்கிட்டே நிற்கிறோம். அந்த நரசக்கா இங்கே வரும், இங்கே வா
ஒழுங்காக என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லு. நான் எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எத்தனை நாள் சென்று வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். சரி நீ சொல்ல வேணாம் விடு. ஆமாம் என்னை ஏன் காப்பாற்று? எனக்கு ஏதாச்சும் இது ஊசியை கொடுங்க. என்னை எது ஒன்று விடுங்க. எனக்கு வாழை பிடிக்கல. நான் இது போகிறேன் இது அப்படின்னு கற்று. ஏய் உன் புருஷன் எதுவும் கொடுமைப்படுத்துறானா என்ன செய்கிறானா என்கிட்ட சொல்லு. எனக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. எனக்கு வாழை பிடிக்கல. அங்கே நடக்கிற கொடுமையே எனக்கு தான் தெரியும். நான் சொன்னால் அவங்ககிட்ட வந்து சொன்னால் பெற்றவங்கிட்ட வந்து சொன்னால் அவங்க சொல்கிறாங்க அதே வாழ்க்கை அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் வாழுன்றாங்க. என்னால் முடியாது. எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்கள் அட்வைஸ் பண்ண எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த பிள்ளை துடுக்காக பேசுகிறா. துடுக்காக பேசிக்கிட்டு அதாக்குன்னு பேசுகிறா. இன்னும் விட்டால் கூட திரும்பவும் அந்த வேலை தான் பாப்பா வரும். அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நரசு பார்த்தாக இங்கே வா. நீ என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த எனக்கு சொல்ல வேணாம். ஆனால் ஓரளவுக்கு எனக்கு புரியுது. உனக்கு வந்து குடும்பத்தில் தகராறு, அதில் வந்து உனக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு நல்லா புரியுது. அதனால் நான் சொல்கிறேன், உப்புக்கல் கட்டையாக கத்தையாக நின்றுக்குச்சு. அதான் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு நரசக்கா சொல்லப்பா. நானும் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நான் போய் அவன் நரசக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்கே வர எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு உன்னைய மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்காரங்க, கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நல்ல ஒரு மாப்பிள்ளை சொத்து சோகத்தோட நல்ல மாப்பிள்ளை வந்தோடனே அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாங்க. அப்படி கட்டி கொடுக்கையில் அது போய் அங்கே இதுவே கஷ்டப்படுறவங்க நகை நட்டு சீர் செலுத்தி இதுகெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்து விட்டாங்க. அதை பார்த்துட்டு புருஷன் நல்லாத்தையும் அன்பாக பாசமாக வச்சுக்கிட்டாரு. ஏப்பா டிவி அமத்துப்பு அது வேற ஏப்பா கத்திரி கிடக்கு என்ன மாதிரியே அமர்த்தி கொடுப்பு. நகை நட்டுலாம் கொடுத்துட்டோம். அம்மாச்சி பார்க்காது அது போயிடுச்சு அந்த நடந்து கொஞ்சம் சவுண்டை குறமாயம்மா நியூஸ் பார்க்குறம்மா. தாய் நீ நியூஸ் பார்க்குது இன்ன வரைக்கும் நியூஸ் பார்க்கல. இன்ன வரைக்கும் நான் தூங்கி கிடந்தேன். அப்போ பார்க்க வந்தேனே அப்படியே பார்த்துக்குங்க. ஏம்மா சவுண்டை குறைக்கணும். வீண் விசில் அடிக்குது கேட்குதாங்க சவுண்டு டிவி சவுண்டு இல்லைல்ல. அப்படியே பார்த்துக்குங்க. அந்த மாமியாங்கரி மட்டும் சீரை நம்மளுக்கு ஏத்தாப்பில் கொண்டு வரலையே. நம்ம சொது சோகத்தோட நிலவளத்தோடு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்த மருமக இப்படி வந்துட்டால வெறும் போலையா அப்படின்டே குத்தி 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 காட்டுமா. அப்படி குத்தி காட்டுறது மட்டும் இல்லாமல் பிள்ளை இல்லாதவ மலடியை கிட்டுட்டேன் மைண்ட் இது பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு புருஷன்கிட்ட சொல்லிச்சா. புருஷன் எனக்காக பாருமா எங்கள் அம்மா என்னைய 16 வயசில் பிறந்தது வந்து ஏம்மா நீ அது ஓடவும் எனக்கு அதில் மைண்டு போகுது. கதை சொல்கிற மைண்டு வேண்டம்மா. சவுண்டு கேட்குது என்னமோண்டு குறைச்சாச்சு வை. அப்படி அவர் நிலைமை எடுத்து சொல்லி எங்கள் அம்மாச்சு என்னை தவிர எங்கள் அம்மாவுக்கு வேறு பிள்ளை இல்லை. வேறு பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பார்க்கணுன்னு அவங்க கூட வந்துடலாம். ஆனால் என் நிலைமையும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் புருஷனோட அன்புக்கு கட்டுப்பட்டவங்க என்ன செய்வாங்க. சரி என்ன செய்யறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவோம். சரி பார்த்து போயிட்டு வைப்பு சைக்கிளில் பார்த்து ஓரமாக போகணும் இல்லையா அப்படின்ட்டு சரின்ட்டு இவங்களும் பொறுமையாகவே இருந்துட்டு ஒரு பிள்ளை பிறந்துச்சான் 2 பிள்ளை பிறந்துருச்சான். 2 பிள்ளை பிறந்தா கூட அந்த கொடுமை மட்டும் நீங்களே தாங்க முடியலையா. மாமியா ஒவ்வொரு நாளும் முள்ளில் குத்துறது மாதிரியே குத்துனாது என்ன செய்யும். ஒரு கட்டத்தில் 2 பிள்ளை ஆகிப்போச்சு. இனிமே உங்கள் அம்மாட்ட நான் குத்துப்பட்டுக்கிட்டே நான் கிடக்க முடியாது. தயவு செய்து எனக்கு வேறு வீடு பாருங்க. நம்ம தனி கொடுத்தோன்னா போயிடுவோம். உங்கள் அம்மா அப்பா என்னண்டா அதுக்கு தேவையான பொருள்களை வாங்குறதுக்கு கூட அவங்க மாமியார்தான் காசு கேட்கணுமா. அவங்க வீட்டுக்கார சம்பாதிச்சு வந்து உங்கள் மாமியார்ட்டே கொடுத்துருவாங்க. அதனால உன் மாமியார்ட்ட போய் காசு சங்கடப்பட்டுக்கிட்டு சில இதுகளை கேட்க முடியாமையே இருந்துருமா. புருஷன் வரட்டும் புருஷன்கிட்ட கேட்போம்னா புருஷன் வந்து புருஷன்கிட்ட கேட்டாலும் புருஷன் போய் அம்மா அதை அவளுக்கு அது தேவைப்படுது காசு கொடுமான்னு கேட்டால் தானே அதை கொடுக்கையில் 70 பேச்சு பேசுமா. அப்படி எவ்வளோ நாளைக்கு சுயமரியாதை இழந்தே இருக்கிறது. வேலை வெட்டிக்கும் போக விடுறாங்கல்ல கௌரவம் போய் நம்ம இன்னொருத்த கையை எதிர்பார்த்து இருக்கிறது எம்பிட்டு ஒரு கஷ்டம். அதனால் 2 பிள்ளை ஆயிடுச்சு. இனிமேல் உங்கள் அம்மாட்ட நான் குப்பை ஓட்ட முடியாது. தனியாக குடித்தனம் போவோம் அப்படின்னு இது வழக்கடிச்சிருந்துருக்கு. யார் அந்த பொண்ணு இப்போ வாக்கப்பட்டு போகணும். இப்படியே 2 பேரும் வழக்கடிக்க புருஷனுக்கு இங்கிட்ட அம்மா பக்கம் பேசவா தாயும் பாசமாக போகுது. பொண்டாட்டியும் நம்மளுக்கு வேணும். என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி சரி வா நீ இங்கே இருந்தால் சண்டை விட்டுக்கிட்டே இருக்க உனக்கு அம்மாவுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-20 நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் இரு. அதுக்குள்ளே நானும் நல்ல முடிவாக எடுத்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு இவருக்கு மன உளைச்சலை என்ன செய்யறதுனே தெரியாமல் தாய் மேலே அப்படி பாசம் கொண்டு வரான். ஒத்த பிள்ளை ஒத்த
ஆம்பளை பையன். அப்போ தாயை விட்டு கொடுக்க முடியல, பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியல. பொண்டாட்டி இத்தனை வருஷமாக இருந்து குடும்பம் நடத்திட்டு இப்போ 2 பிள்ளையானதுக்கப்புறம் வழக்கடிக்கிறா. என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி அவர் என்ன செஞ்சாலும் தவறான முடிவு எடுத்துட்டார். நைட்டில் விடிய கருக்கத்தில் இது 10 நாள் சென்று வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் புருஷன் வராமல் விடிய கருத்தில் செய்தி வரும். என்ன செய்தி? புருஷன் வந்து தவறி போனார். அதோட தாங்க முடியாமல் ஓடி இருந்திருக்கு. ஆத்தாடி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இம்புட்டு காலமாக பொறுமையாக இருந்த நம்ம இன்னும் கொஞ்சம் காலமும் பொறுமையாக இருந்தோம்டா. என்னத்தையும் மாமி ஆயுசு வரைக்கும் என்னத்தையும் நம்மளை குடும்பப்படுத்திட்டாது. நம்ம புருஷன் நம்மளை நல்லாத்தே அவரும் அப்படி வச்சுக்கிடுவார் அந்த வீட்டுக்காரர். நம்ம புருஷன் நம்மளை நல்லாத்தே வச்சுருந்தார். இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருந்தோம்டா, நம்ம காலை ஓடி இருக்குமோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கப்பட்டு போய் 1 வருஷமாக 2 வருஷமாக தெரியலை. அவங்க சொன்னது 1 வருஷம் வருஷத்துலன்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம். ஆமாம், அப்படித்தான் ஆயிருக்கான். 28 வயசா 29 வயசா தான். அப்போ பார்த்துக்கோங்க, அந்த வயசில் எல்லாத்தையும் இழந்து நின்றா ஊரில் வர இதுக்கு வந்த ஊரம் ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு போனாங்களாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், படுவாவியை கொண்டுட்டா அப்படின்ட்டாங்களாம். ஒரு சில பேர் சி பாவத்தை இப்படியா ஒரு பொம்பளை வந்து நான் பெருசா நீ பெருசான்னு பொம்பளை சண்டையில் ஒரு ஆம்பளை பையனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க. இப்படி ஆளுக்குச்சா இந்த வயசில் உனக்கு இப்படி ஒரு நிலைமையாக போச்சு, இனிமேல் உன் வாழ்க்கை தரேன், உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ண போகிறேன்னு சில பேர் சொன்னாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம், நம்ம சடத்தில் சொல்ல வேணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்களாக்கும். அப்படி சொன்னால் மனசு ரொம்ப அழுத்தமாகி ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போகிறோம், 2 பிள்ளைலாம் ஆகிப்போச்சு, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி அப்படியே அழுத மணிக்க வீட்டிலே இருந்தா. அவங்க அம்மா வந்து ஏத்தே நம்ம தலையில் விதித்த விதியை யாராலும் மாற்ற முடியாது, அது நம்ம கையிலையும் இல்லை. உன் தலையில் இதுதானே விதிக்கப்பட்டிருக்கு, அந்த விதித்தபடி நடந்துருச்சு. இனிமே அதை நினச்சே நீ கவலைப்படாமல் நீனு சின்ன வயசில் படிக்கணும்னு நினச்சிங்க, நீ படிக்கிறதுக்கு போ, உனக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணித்தாரேன். ஏம்மா இந்த வயசில் போய் நான் என்னம்மா படிக்கிறது, படிப்புண்டா பாடம் ஆனால் அவனான்னு படிக்கிறதே பாடமா, நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குடா பாடம் அப்படின்னு அவங்க அம்மா தைரியம் சொல்லி அப்படியே பார்த்துக்கோங்க அனுப்பிச்சா. இதுக்கு டைப்பிங் கிளாஸுக்கு அனுப்புண்டு முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அது எப்படிம்மா உலகத்தில் ஒன்றுமே வந்து புருஷனை இழந்து இப்போத்தான் ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அதுக்கெல்லாம் சேலையை கட்டி இந்த சட்டையை கட்டி இங்கிட்டு தான் கிளம்பிட்டா அப்படின்னு நாட்டு நடப்பில் பேசிட மாட்டாங்களா, நம்ம ஊர் சாதிசனம் பேசிடாதா, அப்படிலாம் விடக்கூடாதுமா அப்படின்னு அவங்க புருஷன் சொல்லியிருக்காரு. எங்கள் அடுத்தவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிள்ளைக்கு மன அழுத்தம் உண்டாயிரும். அது என்னமா பண்ணிக்கிறச்சுன்னா நம்ம பிள்ளை பாவம், அதனால நம்ம பிள்ளை சுதந்திரமாக போயிட்டு போகுது. அந்த காலத்தில் சொன்னதையே நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளையை நம்ம இழந்துருவோம். அதனால அதுக்கு நல்ல வாழ்க்கை அமையலைன்றதுக்காக நம்ம அதை அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டி புருஷன்கிட்ட பேசி நல்லபடியாக டைப்பிங் வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்படியே வேலையை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வேலை பார்த்துக்கிட்டே மேல் படிப்புக்கு படித்து நரசுக்கு படித்து நரசு வேலை பார்த்துட்டான். நரசு வேலை கிடச்சிருச்சான். நரசு வேலை இப்போ வந்து பார்த்து நல்லபடியாக பிள்ளைகளை பூரா அவங்க ஆத்தாப்பு பார்த்துக்கிட்டாங்களாம். அவங்க ஆத்தாப்பு பார்த்துக்கிறவங்க இப்போ நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல வேலையில் இருக்கேன். அது வேறு யாரும் கிடையாது, அது நான் தான். என் வாழ்க்கையில் தான் நடந்த சம்பவம் அது பூரா. உனக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் கையாண்டோம்டா எந்த ஒரு இழப்பும் வராது. நம்மளுக்கு எல்லாமே போச்சு, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம சாகணும்னு முடிவெடுக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்துக்கிட்டே எதையாவது நம்ம முயற்சி பண்ணணும் பாப்பா அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. நெசமாவே நாங்கள் அந்த அக்கா இதுலையே உட்காந்து அவங்க பேச ஒரு டீச்சர் மாதிரியே கிளாஸ் எடுத்து அப்படி ஒரு பேச்சா அப்படி பேசினா பார்த்துங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், கவுன்சிலிங் பண்ணுவாங்கடி அப்படின்னு சொல்லுவார். இந்த இதுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் என்னங்க நல்லா இருக்கிறவங்களை கூட்டி போய் உள்ளே வச்சுக்கிட்டு என்னதான் பேசுகிறாங்க எவ்வளோ நேரம் கவுன்சிலிங் பண்ணுவாங்கடின்றார். கவுன்சிலிங்னா என்னண்டே இருக்குது எனக்கு தெரியாது, உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, நீனே கிருக்கு உடனே ஒரு நாளைக்கு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும். உன்னையும் கூட்டிகிட்டு போய் இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு சொல்லி உனக்கு இது வேணும். அப்போ தான் கவுன்சிலிங்னா என்னென்னு உனக்கும் தெரியும், எங்களையும் நிம்மதியாக இருக்க விடுவேன். இருங்க வரேன்.
தோசைக்கல்லை வச்சுக்கிறேன், பேசிக்கிட்டே போட்டேன். அதே முருகா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இருக்கிற உண்மையை பொறுத்து சொல்லிடுச்சு பார்த்துக்குங்க. இதே மாதிரி தான் என் குடும்பத்திலேயே நடக்குது. என் மாமியா, என் புருஷன், உங்களுக்கு வாசம் எங்கள் புருஷனாச்சும் துணை இருந்திருக்காரு, எனக்கு என் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாரு. நாங்கள் மாசமா இல்லைன்ட்டு 6 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே மாசமா இல்லைன்ட்டு வர்றவங்ககிட்ட பூரா மாமியை வந்து என்னைய ரொம்ப வந்து மட்டப்படுத்துது. அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. ஏதாவது பேசுனா என்னைய வாயாடி கொடுமைக்காரின்ற மாதிரி என்னையே பேசுகிறாங்க. எனக்கு அதை தாங்க முடியலை, டார்ச்சர் தாங்க முடியலை. வீட்டில் வந்து சொன்னாலும் வீட்டில் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. என்னது தூண் கட்டை கலவிரவா? வேற தூண் இல்லையா? என்னமோ எஞ்சன மாதிரியா? இது என்னது? என்னமோ ஒட்டிக்கிட்டு தேக்கண்டி அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லி அழுதுச்சு. அதுக்கப்புறம் ஏக்கா அக்காவோட கதையை கேட்டையா? அந்த கணவர் இறந்த தருவாயில் கூட நான் செத்து போயிருன்னு நினைக்கல. அதுலேயும் நம்மளால் வாழ்ந்துட முடியும், நம்ம பிள்ளைக்காக வாழ்ந்துட முடியும்னு வாழ்ந்தேன். அதே மாதிரி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்துட்டு போகுது. நம்ம உயிரோடு இருந்துக்கிட்டே அந்த இதை கடந்து போகணும், நம்மளா உயிரை மாற்றிக்க கூடாது அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. அந்த அக்கா சொன்ன கதையில் நிறைய உண்மை ஒளிஞ்சிருக்கு. அவங்களோட வழிகள் அப்படியே இருக்குது. அதனால தான் அந்த அந்த கதையை அவங்க சொல்லலை. அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக தனக்கு நடந்ததை எடுத்துக்காட்டாக சொல்லி அன்பாக பரிவாக பேசவும் அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் மனம் வந்து என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லி அது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு நான் விவரமாக விவரிக்க விரும்பலை. ஏன்னு கேளுங்க, நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கண்டா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தோம் நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் ஜங்கட்டை தானே என்னத்துக்கு அப்படிலாம் சொல்ல வேணாம். அப்புறம் விவரத்தை வந்து போலீஸுக்காரர் வந்து கேட்கவும் சொல்லி அதுக்கப்புறம் பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்குங்கம்மா, நல்லபடியாக பேசுங்கம்மா, தாய் பிள்ளைன்னு பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் ஏது கஷ்டம்னு தாய் மாருங்க என்ன எதுன்னு கேளுங்க. அதுக்கு பாட்டுக்கு மும்முண்டு இருக்குது கம்முண்டு இருக்குது, அதை எது பேசினாலும் எதிர்த்து பேசுதுன்னு கம்முண்டே இருக்காதீங்க. எதிர்த்து பேசுவான்னு அவங்க அம்மா அப்பா ஒன்றுமே கண்டுக்கிற மாட்டாங்களாம். அவட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு அப்படித்தான் சண்டை விட்டு வீட்டுக்கு வந்துருக்கா. வீட்டுக்கு வந்தவட்ட கூட என்னன்னு கேட்கலையா அவங்க வீட்டில் இருக்கிறது. நம்ம புருஷனோட சண்டை விட்டுருக்கோம், என்ன புருஷன் இல்லையா என்னத்தை எதிர்த்தேன்னு ஒருத்தர் நம்மளை கேட்குறாங்களேன்னு ரொம்ப கடுப்பாக இருந்திருக்கான். அவளை அப்படி வெடு கொடுக்குன்னு பேசக்கூடாது. வெடு கொடுக்குன்னு பேசுனா பெற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பையனோட போய் பேசினா என்ன பேசினாலும் வெடு கொடுக்குன்னு பேசணும். அது பாட்டுக்கு வருது போகுது, என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு இருந்திருக்காங்க அவங்க. அப்படியே இப்படி நல்லா வேலாச்சு. அதுக்கப்புறம் நரசு சொன்னதுக்கப்புறம் அந்த பிள்ளை சரியாக கண்டு அப்படின்னு சொல்லிச்சு. நரசக வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்துச்சான். அந்த கஷ்டத்தில் வாழ்ந்து இப்போ நல்ல படிப்பு பிள்ளை ஒரு மயன்னு ஒரு மகள் கடைசியாக பிறந்ததே மயன். அந்த மயன் இப்போ நல்லா ஃபாரினில் போய் வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாப்பிள்ளையா. இவங்களும் அரசு வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு குடும்பமே மேலே நிலைக்கு வந்துருச்சான். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி பொம்பளைய நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல் நம்மளால் எதுக்கு முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம உயிரோட எம்புடு காலத்துக்கு இருக்கணும்னு கடவுள் எழுதியிருக்கோம். அம்புடு காலத்துக்கு இருப்போம். என்னைக்கு எடுக்கணும் இருக்கோம் நல்லபடியாக எடுத்து போட்டோம் சந்தோஷமாக போவோம். அதை விட்டுப்புட்டு எனக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு இப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. புருஷ வீட்டில் கூட குறையா இருந்தாலுமே கொஞ்சம் காலத்துக்கு என்னைக்கு எம்புடு காலத்துக்கு கஷ்டப்படுறோம்னு நம்ம தலையில் எழுதியிருக்கோம், அப்படி காலத்துக்கு கஷ்டப்பட்டுத்தானே ஆகணும். அது மாதிரி என்னென்னா நம்மளுக்கு எழுதியிருக்க எல்லாருக்கும் நல்ல புருஷன் கிடச்சிடாது, எல்லாருக்கும் நல்ல மம்மியாக கிடச்சிடாது. அப்படி கிடச்ச வாழ்க்கையில் நம்ம வாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கச்சிடாமல் குச்சிடாமல் அப்படியே என்ன செய்யறோன்னு தெரியாமல் தானே அந்த முடிவு எடுத்துச்சு. அந்த அவர் பொண்டாட்டிக்கு எந்த விஷயமா தாய்க்கு எந்த விஷயம் வந்து அன்றைக்கி அந்த ஒரு 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 உயிர் வந்து அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்து கிளம்பிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் சொல்கிறது அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை மக்களுக்கு இப்படியே போய் சொல்லணும் கூடாட்டு ஓடியே வந்து உங்களுக்கு சொல்ல வருது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கார இதில் ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டில் எண்ணெயில் விழுந்துட்டார். அதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். நிறையா பேர் எண்ணெயில் தீ காயப்பட்டவங்க தான் அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தா எங்கள் அம்மா போய் கேண்டீனில் போய் டீ வாங்கிட்டு வரேன் வடை வாங்கிட்டு வரேன்னு போகிறது வரவே வராது. அங்கேயே இருந்துக்கணும். என்னம்மா இவ்வளோ நேரம் சென்று வரேன் ஏற்றி ஒருத்தரும் ஒரு சொல்கிற கதையை கேட்டால் அப்படியே வயிற்றுச்சா வடமா பிடிக்குது. சிலிண்டர் கம்பெனியில் வேலை வச்சான். எல்லாரும் ஓடிட்டாங்களாம். அந்த பையன் மட்டும் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அந்த பையன் உள்ளே விழுந்துட்டாங்க. அந்த பையனை மட்டும் காப்பாற்ற முடியல. எல்லாரையும் மேலே ஏற்றி குடோனுக்குள்ளேருந்து வெளியேற்றிட்டு அந்த பையனை வெளியேறாமல் இருந்துருக்கேன்.
வெடிச்சு இன்னைக்கு 100% காயத்தோட 90% காயத்தோட வந்திருக்கான். அப்போ பொண்டாட்டி அழுகுறா. மாமி என்ன சொல்கிறா, படுவாவே பாதகத்தே அவன் இறக்க குணத்தை வச்சு அவன் பிள்ளைகளை நினச்சி பார்க்கலையே. அவன் இறக்க குணத்தில் நம்ம பிள்ளைய எப்படி பிழைக்கும்னு நினச்சி பார்த்துருந்தான்டா அதுலேருந்து தப்பிச்சு ஆளால் ஓடியாந்துருப்பேன். அதை விட்டு இருக்கிறவனை பூரா மலையேற்றிட்டு இருக்கானே, இருக்கிறவ பூரா மலையேற்றி விட்டு என் பிள்ளைய நடுவில் விட்டு போயிட்டானேன்னு அழுகுது. அது அழுகுறது பிறகு எனக்கு வயிற்றுச்சலாக இருந்துச்சு. அவனே சத்து நின்றுட்டு வாரத்தேன்னுச்சு. அன்னைக்கு அவர் செஞ்ச நல்லதை பாராட்டுற முடியல. அவர் 50 பேர் உயிரை காப்பாற்றிட்டாருன்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. தான் பிள்ளையோடைய வாழ்க்கை நடத்த கேள்விக்குறியாக இருக்கே, நம்ம பிள்ளைய என்ன செய்யும், நம்ம பொண்டாட்டி என்ன செய்வா அப்படின்னு யோசனை பண்ணி தான் உயிரை காப்பாற்றிட்டு வரலேன்றதே அவங்க அழுகிறாங்க. அவங்க அழுகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் செஞ்ச உதவி எத்தனையோ குடும்பத்தை காப்பாற்றிருக்கு, எத்தனையோ பேர் அழுகையை காப்பாற்றிருக்கு. என்ன அந்த மாதிரி நம்மளுடைய இறப்புல கூட பல பேரை காப்பாற்றிட்டு தெரிஞ்சாங்க. யாரையும் இது பண்ணக்கூடாது, நம்ம பேச்சுவார்த்தை யாரோடைய வாழ்க்கையை திசை இருக்கக்கூடாது. அப்படி நினச்சி நல்லபடியாக பொம்பளைய குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் போயிரும் கடவுளே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல வழி விடுப்பாண்டு நல்லபடியாக குடும்பம் நடத்துக்கத்தே நானும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேன். அந்த அக்கா சொல்லி முடிச்சுட்டு இதை போட்டுட்டு ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து அப்படி குழந்தைக்கு சொன்னால் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நரசு வேலை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு தெய்வ செயல். தெய்வமாகவும் நல்லபடியாக பார்க்குறவங்க நல்லா இருக்காங்க. ஒரு சில பேர் ஒவ்வொன்று குழச்சிக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. டாக்டர் ஊரம் கடவுள், அவங்க ஊரம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க. நரசு ஊரம் டாக்டர் ஊரம் நம்மளை செக் பண்ணிட்டு போயிடுறாரு. நம்மளை கவனித்து பார்த்து அப்பா அம்மா தங்கச்சி சகோதரி அப்படின்னு உரிமையாக பேசி நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கிட்டு அனுப்புவா. அப்படி அந்த அக்கா அந்த சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஊர் உலகமே அறிய நம்மளும் போய் சொல்லுவோம் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பட்டின அமுக்குங்கத்தே. நான் வேலையில் பார்க்குறேன், வேலை ஸ்லோவாகிட்டே இருக்கும், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்த்தா லைக் பட்டன் அமைக்கி ஹைப் அமுக்குங்க. போயிட்டு வரட்டுமா? இல்லைன்னு சொன்னால் கதை வர நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுக்கோ. உண்மையிலேயே இந்த அக்கா அது நடந்த கதை.